இந்திய தேர்தல் கமிஷன் இசிஐ மேற்கு வங்கத்துக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை 2026 பிப்ரவரி 28 சனிக்கிழமை அன்னைக்கு கட்டம் கட்டமா வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப தீவிரமா 4 மாசம் நடந்த சிறப்பு தீவிர திருத்த பணி முடிஞ்சத தெரிவிக்குது. மாநிலத்துல வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்த இந்த முக்கியமான அப்டேட் வாக்காளர் பட்டியல் சரியா முழுமையா இருக்கணும்னு தான் பண்ணியிருக்காங்க. 2025 நவம்பர் 4 அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த பணி வாக்காளர் பட்டியலை ரொம்ப கவனமா சுத்தம் பண்றதுக்காக, அதாவது போலி வாக்காளர்களை, இறந்தவங்களோட பெயர்களை, இடம் மாறியவங்களோட பெயர்களை கண்டுபிடிச்சு நீக்கிட்டு, அதே நேரத்துல தகுதி வாய்ந்த எல்லா குடிமக்களையும் சேர்த்துக்கிற நோக்கத்துல பண்ணப்பட்டது. மேற்கு வங்கத்துல உள்ள வாக்காளர்கள் இப்போ அப்டேட் ஆன பட்டியல்ல அவங்க பேர் இருக்கான்னு பல அதிகாரபூர்வ வழிகள் மூலமா செக் பண்ணிக்கலாம். மேற்கு வங்காள தலைமை தேர்தல் அதிகாரியோட வெப்சைட் west.bengal.wb.gov.in, அப்புறம் இசிஐயோட வாக்காளர் சேவை போர்ட்டல் voters.tci.gov.in இதெல்லாம் முக்கியமான ஆன்லைன் வழிகள். அதுமட்டுமில்லாம இசிஐஎன்இடி மொபைல் அப்ளிகேஷனும் வாக்காளர் நிலைமையை சேவ் பண்றதுக்கு ஒரு சுலபமான டிஜிட்டல் வழியை கொடுக்குது. ஆன்லைன்ல செக் பண்ண முடியாதவங்க வாக்காளர் பட்டியலோட ஹார்ட் காப்பிகளை பூத் லெவல் அதிகாரிகள் BLOS மூலமாவும், அப்புறம் பல உள்ளூர் தேர்தல் அலுவலகங்கள்லையும், அதாவது உதவி தேர்தல் பதிவு அதிகாரிகள் EROS சப் டிவிஷனல் அதிகாரிகள் SDOS வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் BDOS மாவட்ட ஆட்சியர்கள் DMS அலுவலகங்கள்லையும் பெற்றுக்கலாம். வரப்போற தேர்தல்கள்ல தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் மட்டும்தான் வாக்களிக்கிறாங்கங்கிறத உறுதி பண்றது மூலமா ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல அடிப்படையை இந்த முழுமையான திருத்தப் பணி ஏற்படுத்துது. இது வாக்களிக்கும் உரிமைக்கு ஒரு நம்பகமான அடித்தளத்தை அமைக்குது. மேற்கு வங்காளத்துல வாக்காளர் பட்டியல்ல குறைகள் இருக்குன்னு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அத சரி செய்யறதுக்காக சிறப்பு தீவிர திருத்தப் பணி அங்கர பேர்ல ஒரு பெரிய வேலைய ரொம்ப திட்டமிட்டு முறையா செஞ்சாங்க. நவம்பர் 4 2025 ஆரம்பிச்ச இந்த திருத்த பணியில வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் BLOS வீடு வீட்டா போய் முக்கியமான தகவல்களை சேகரிச்சு வாக்காளர் விவரங்களை ரொம்ப கவனமா சரிபார்த்தாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா 2026 ஜனவரி 1 நிலவரப்படி 18 வயசு பூர்த்தியாகி தகுதி வாய்ந்தவங்க எல்லாத்தையும் வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கணும். அதேபோல தகுதியில்லாத பெயர்களை கவனமா நீக்கணும். இல்லாதவங்க, இடம் மாறினவங்க, இல்லன்னா இறந்தவங்க, ASD அப்படின்னு அடையாளம் காணப்பட்ட பெயர்கள், அப்புறம் 2 தடவை பதிவாகியிருக்கிற பெயர்கள்னு இந்த பெரிய சுத்திகரிப்பு பணியில குறிவச்சு நீக்கினாங்க. 2025 டிசம்பர் 16 வெளியான வரைவு வாக்காளர் பட்டியல்ல வாக்காளர்களின் எண்ணிக்கையில ஆரம்பகட்டமா ஒரு குறைவு தெரிஞ்சது. இந்த முதல்கட்ட ஆய்வின்போது கிட்டத்தட்ட 58 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டன. 2025 ஆகஸ்ட் நிலவரப்படி மாநிலத்தோட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 7.66 கோடியா இருந்தது. ஆனா இந்த வரைவு பட்டியல்ல அது சுமார் 7.08 கோடியா குறைஞ்சது. தேர்தல் ஆணையம் இத பத்தி பேசும்போது 2002க்கு அப்புறம் மாநிலம் முழுக்க நடந்த முதல் பெரிய திருத்த பணி இதுதான். இதனால எந்த குறையும் தவறும் இல்லாத ரொம்ப துல்லியமான புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை உருவாக்க முடியும்னு வலியுறுத்தினாங்க. அதுக்கப்புறம் 2026 ஜனவரி 15 முடிஞ்ச ஆட்சேபனைகள் புகார்களை தெரிவிக்கும் காலகட்டத்துல பொதுமக்கள் அவங்களுக்கான குறைகளை சரி செய்யவும் தங்களை வாக்காளர் பட்டியல்ல சேர்க்க சொல்லியும் மனு கொடுக்க முடிஞ்சது. மேற்கு வங்க வாக்காளர் பட்டியல்ல நடந்த சிறப்பு தீவிர மறுபரிசீலனை தேர்தல் ஆணையத்தோட இசிஐ தீவிர களையெடுப்பு பணியை நல்லா பிரதிபலிக்குது. இந்த பணி பட்டியல்ல கணிசமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. வரைவு பட்டியல்ல இருந்த கிட்டத்தட்ட 7.08 கோடி பேரோட பெயர்கள் இறுதி வாக்காளர் பட்டியல்ல வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் இந்த மறுபரிசீலனை சில முக்கியமான பிரிவுகளை கொண்டு வந்திருக்கு. மாநிலம் முழுக்க கிட்டத்தட்ட 66 லட்சம் பேரோட பெயர்களுக்கு நீக்கப்பட்டது இல்லன்னா விசாரணையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் சொல்றபடி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் EROS மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களால EROS புகார்கள் பரிசீலிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் பேரோட பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 60 லட்சத்துக்கும் அதிகமான பெயர்கள் விசாரணையில இருக்குன்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது அந்த பெயர்கள் பட்டியல்ல சேர்க்கப்படுமா இல்ல நீக்கப்படுமான்னு இன்னும் முடிவு ஆகலை. இது ஒரு தொடர்ச்சியான மறுஆய்வு மூலமாத்தான் முடிவு செய்யப்படும். பாங்குரா மாவட்டத்துல மட்டும் இந்த சிறப்பு தீவிர மறுபரிசீலனை பணி ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 1.18 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அதுமட்டுமில்லாம வடக்கு கொல்கத்தாவோட சில பகுதிகள்ல இருந்து வந்த தகவல்கள் சொல்றபடி அங்கீகரிக்கப்பட்ட பட்டியல்ல இருந்து கிட்டத்தட்ட 17,000 பெயர்கள் காணாம போயிருக்கு. இது போட்டி அரசியல் கட்சிகள் கிட்ட இருந்து நிறைய சலசலப்ப கிளப்பிருக்கு.
இந்த கணக்குகள் எல்லாம் எதை காட்டுதுன்னா, இந்த மறுபரிசீலனை எந்த அளவுக்கு பெரிய அளவுல நடந்திருக்குங்கிறதையும், தகுதியான வாக்காளர்களை சரியா பிரதிபலிக்கணும்னு தேர்தல் ஆணையம் தவறுகளை சரிபண்ண எவ்வளவு உறுதியா இருக்குங்கிறதையும் காட்டுது. இன்னும் நிலுவையிலுள்ள விசாரணைகளோட இறுதிப் பட்டியலோட இந்த மாறும் தன்மை தீர்க்கப்படாத விஷயங்களை சரி செய்யறதுக்கு ஒரு வசதியை தருது. இறுதி வாக்காளர் பட்டியல் இப்போ கட்டம் கட்டமா வெளியாகி வரும் சூழ்நிலையில, வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கா இல்லையான்னு சரிபார்த்துக்க அல்லது ஏதாவது பிழைகள் இருந்தா அதை சரி செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்காங்க. உங்க பேரு வாக்காளர் பட்டியல்ல இருக்கான்னு ஆன்லைன்ல சேவ் பண்ணிக்கணும்னா, மேற்கு வங்க தலைமை தேர்தல் அதிகாரியோட அதிகாரபூர்வ வெப்சைட்டான sowestbengal.wb.gov.in-க்கு போகலாம். இல்லைன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தோட வாக்காளர் சேவைகள் போர்ட்டலான voters.eci.gov.in-லேயும் போய் பார்க்கலாம். இந்த 2 வெப்சைட்கள்லையும் நீங்க முதல்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அங்கிற ஆப்ஷனுக்குள்ள போகணும். அப்புறமா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலெக்டோரல் ரோல் 2026 செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட உங்க மாவட்டம், சட்டமன்ற தொகுதி, மொழி விருப்பம் மாதிரியான சில விவரங்களை கேட்பாங்க. இல்லையென்றால் உங்க பேர் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை நம்பரை வச்சு தேடலாம். ECINET மொபைல் அப்ளிகேஷன் மூலமாவும் இந்த சரிபார்ப்பை டிஜிட்டலா செய்ய முடியும். ஒருவேளை இன்டர்நெட் வசதி இல்லாதவங்க இறுதி வாக்காளர் பட்டியலோட ஹார்டு காப்பிகளை பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், BLOS, சப் டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ், SDOS, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், BDOS மற்றும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ், DMS ஆகிய அதிகாரிகளோட அலுவலகங்கள்ல போய் சரிபார்த்துக்கலாம். ஒரு வாக்காளர் அவரோட பேரு பட்டியல்ல இல்லை அல்லது நீக்கப்பட்டதா குறிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க ஃபார்ம் 6ஐ பூர்த்தி செஞ்சு சமர்ப்பிக்கணும். இந்த ஃபார்மோட சேர்த்து உங்க வயதை உறுதிப்படுத்துற ஆதாரம், இருப்பிடச் சான்று மற்றும் சமீபத்திய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் கொடுக்கணும். இதை நீங்க voters.eci.gov.in-ல ஆன்லைன் மூலமா அல்லது ECINET ஆப் மூலமா சமர்ப்பிக்கலாம். இல்லன்னா உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட ப்ளோ அதிகாரி கிட்ட நேரடியா போய் கூட கொடுக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இல்லாமலோ இல்ல நீக்கப்பட்டது குறிக்கப்பட்டிருந்தாலோ அவங்க மேல்முறையீடு செய்ய ஒரு தெளிவான வழிமுறை இருக்கு. படிவம் 6 ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தேர்தல் பதிவு அதிகாரி அல்லது உதவி தேர்தல் பதிவு அதிகாரி அவங்க விண்ணப்பங்களை அனுமதிச்சா அவங்க பேர் வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கப்படும். ஒருவேளை விண்ணப்பம் முதல்லையே ஏத்துக்கப்படலனா, வாக்காளர்கள் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான 5 நாளுக்குள்ள சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட தேர்தல் அதிகாரி கிட்ட மேல்முறையீடு செய்யலாம். மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட தேர்தல் அதிகாரி கிட்டையும் சரியா போகலன்னா அப்புறம் தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட முறையிடலாம். இந்த திருத்த பணிகள்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2026 பிப்ரவரி 24 உச்ச நீதிமன்றம் இதுல தலையிட்டதுதான். அரசியல் அமைப்பு சட்டத்தின் 142வது பிரிவின் கீழ் இருக்கிற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க. என்னன்னா, இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுற பிப்ரவரி 28 கடைசி தேதிக்கு அப்புறமும் துணை வாக்காளர் பட்டியல்களை தொடர்ந்து வெளியிடணும்னு. இந்த உத்தரவு தகுதியுள்ள எந்த வாக்காளரும் ஓட்டுரிமையை இழந்துடக்கூடாதுங்கிறதை உறுதி செய்யுது. முக்கியமா நிறைய வழக்குகள் இன்னும் நிலுவையில இருக்கிறதால இது ரொம்ப அவசியம். உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த துணை பட்டியல்கள்ல சேர்க்கப்படுற வாக்காளர்கள் இறுதி வாக்காளர் பட்டியல்ல ஒரு பகுதியாத்தான் கருதப்படுவாங்கன்னு. நிலுவையில இருக்கிற பணிகள் முடிவடைய துணை பட்டியல்கள் தொடர்ச்சியா வெளியிடப்படும்னும் சொல்லியிருக்காங்க. இந்த சட்ட நடவடிக்கை அனைவரும் தேர்தல்ல பங்கெடுக்கணும்னு அரசு எவ்வளவு முனைப்பா இருக்குங்கிறதை காட்டுது. தீவிரமான திருத்த பணிகள்ல அவங்க பேர் சரிபார்க்கப்பட்டுக்கிட்டு இருந்த குடிமக்களுக்கு இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு வளையமா இருக்கு.